எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ஒரு ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பூண்டை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டும் நல்லா ஆயிலில் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கேரட் பீன்ஸ் மட்டும் இல்லை, இது கூட நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், குடமிளகாய் சேர்த்துக்கலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் 2 மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம காய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு எப்போவுமே காய் முழுசாக வதங்க வேண்டியது கிடையாது, பாதி அளவு நம்ம வதக்கிட்டாவே போதுமானது. இப்போ காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கலாம். கூடவே செஸ்வான் சாஸ் சேர்த்துக்கலாம். இது சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே நமக்கு கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செஸ்வான் சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேண்டாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சாஸ் வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு ரைஸ் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே காய் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு செக் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு தேவையோ. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சாஸோட நம்ம ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஸ்வான் ஃப்ரைட் ரைஸு ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு இந்த சாஸ் போட்டு செஞ்சு கொடுக்கறதுனால அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.